அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அப்படிங்கிற இந்த மொழியினுடைய இந்த தமிழ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்ட்டு பல பைத்தியக்காரனுங்க கண்டபடிக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு அவனுடைய கற்பனையில் கதை கட்டி விட்டு இவ்வளோ காலமாக காலம் தாழ்த்தி வந்தானுங்க. தமிழ் என்ற வார்த்தைக்கு இவனுக்கு சொல்லியிருக்கிற விளக்கமெல்லாம் அனைத்தும் உருட்டல் புரட்டல் தான். அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லைங்கிறத மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எவனுக்குமே இதுவரைக்கும் தமிழுக்கு அர்த்தம் சொன்னவன் அனைவருமே அறிவு கெட்டவனுங்க அப்படிங்கிறத நான் அடித்து ஆணையிட்டு கூறுகிறேன். இதில் ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியதோ சங்கடப்பட வேண்டியதோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. தமிழை ஆப்பிரிக்காவிலேருந்து ஓடி வந்தவன் தான் அப்படின்னு சொன்னோம்னா என் மேலே எல்லாம் கோவிச்சுக்கிறானுங்க. அவனுக்கெல்லாம் பைத்தியக்கார பயலுக அப்படிங்கிறத தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்படியே மனக்கண் முன்னாடி திரைப்படம் மாதிரி ஓடுது. ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி எப்படி இங்கே சேர்ந்தான் அப்படிங்கிறது திரைப்படமே தான் அப்படி ஓடுது. ஆனால் எவனும் நம்புறது கிடையாது. எதிர் கருத்துக்களை சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் போட்டுட்ருக்குறானுங்க மெண்டல் பயலுக. இந்த புலியின் வரலாறு தான் தமிழுடைய வரலாறு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உலகிலேயே இன்றைய காலகட்டத்தில் புலி அதிகமாக உபயோகப்படுத்துவது நம்ம தமிழ்நாட்டில் தான். தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, தென்னிந்தியா முழுக்க உபயோகப்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் தான் பெருமளவான புலி உபயோகப்படுத்துகிறோம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயந்தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது நான் சொல்லுவது. அதுக்கு முன்னாடி இந்த புலியினுடைய பூர்வீகம் எந்த நாட்டினுடைய மரம் இது அப்படின்னு பார்த்தா எங்கே முதலில் தோன்றியது அப்படின்னா ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆப்பிரிக்காவில் தோன்றிய புலி எப்படி தமிழ்நாட்டில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னாலே அதுலேயே நம்ம தெரிஞ்சு போயிடுது நம்ம ஆப்பிரிக்காவிலேருந்து ஓடி வந்தவங்க தான் அப்படின்ட்டு. அது இன்னொரு புறம் இருக்கட்டும். நான் அதில் தொடர்ச்சியாக 3 சீரியல் கொடுத்துருக்குறேன். அது தொடர்ந்து 500 ஒற்றுமைகளை சொல்கிறதுக்கு அது தனி வீடியோக்களில் வரும். இப்போ தமிழ் மொழி அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்படி புலியினுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இது உலகம் முழுக்க ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. அங்கிருந்து ஆப்பிரிக்கர்கள் வரும்போது அந்த புளியங்கொட்டை என்பது காய்ந்தாலும் பல காலம் கழித்து ஏறக்குறைய 2 வருடங்கள் கழித்து கூட முளைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் அங்கேருந்து இங்கே சேர்ந்து ஆப்பிரிக்காவிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி புளிப்பு சுவை உள்ளதுனால தான் தமிழில் இப்போ புளின்னு சொல்கிறோமே ஒழிய இதுக்கு முன்னாடி அந்த பெயர் ஆப்பிரிக்காவில் இருந்த பெயர் தான். அது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு விஷயம் அதில் அடங்கி இருக்குது. இந்த புலியானது ஆப்பிரிக்கா நாட்டில் அதிக அளவில் உபயோகத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்து இப்பவும் அது உபயோகத்தில் இருக்குது. ஆனால் அவங்களுடைய வாரிசுகளான நம்ம தான் அதிக மக்கள் தொகையில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பழங்குடி இனத்தில் தான் அந்த புலியை உபயோகப்படுத்தினாங்க ஆப்பிரிக்காவில். நம்ம இங்கே தென்னிந்தியா முழுக்க உபயோகப்படுத்துறதுனால இப்போ அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு கணக்கு வருது. ஆனால் புலி தோன்றியது ஆப்பிரிக்காவில் தான். அதனுடைய பெயர் இட்சாமியா. ஆப்பிரிக்க மொழியில் இட்சாமியா அப்படிங்கிறது. அது நாளப்போக்கில் சுருங்கி டமி அப்படின்னு ஆயிருக்குது. டமி, நல்லா கேட்டுங்க, டமி. அதிலிருந்து தாமரின்ட்டு திரும்ப அது பாரசீக மொழியில் மற்ற மொழியிலேருந்து இந்தியாவில் அது பரவிட்ட பிறகு தாமி இண்டு அதாவது தமி இண்டு அதுதான் தாமரிண்டாக மாறிக்குது. டேமரின்ட் தமிழர் இண்டு, இந்தியாவில் இருக்கிற தமி அப்படிங்கிறது தான் அந்த புலி. அது தாமரின்ட் பழம் அப்படின்ட்டு பெயர். அதுக்கு டமின்னா ஸ்வீட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழுக்கும் அமுது என்று பெயர். பாரதிராஜன் எழுதி வச்சிருக்கிறான். அதே தான், இனிப்புன்னு தான் பெயர். தமிழ் அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம். அங்கேயும் அதே தான். அப்படிங்கும்போது 2 ஒன்று தாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புலி அப்படிங்கிற ஆப்பிரிக்க சொல் தான் தமிழ். அது கூட ஒரு இல், பிற்காலத்தில் அந்த இல்ங்கிற ஒரு எழுத்து தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி தோன்றும் பொழுது இந்த தமிழ் அப்படிங்கிற உச்சரிப்போடு இந்த வார்த்தை தோன்றியிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தமிழ்னா புலி. பிரிட்டிஷ்காரன் திருச்சிராப்பள்ளி எப்படி சொல்கிறான்? திருச்சினோ போலி அப்படிங்கிறான். அதுபோல் தான் தமிங்கிறது அவன் உச்சரிக்கும்போது தமி அப்படிங்கிறது நாளாப்போக்கில் மருவி அது தமிழ் ஆகிப்போச்சு. இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை மறுத்து கூறுறவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. உண்மை இதுதான். இப்படித்தான் அது இந்தியாவுக்குள்ளே
ஆப்பிரிக்கர்கள் வந்து அதை உபயோகப்படுத்தி பரவலாக்கிட்ட பிறகு அந்த புலி தான் இப்போ வந்து தமிழ்ங்கிற உச்சரிப்போடு நம்ம புளியைத்தான் சொல்லிகிட்ருக்குறோம். தமிழ்னா புளின்னு அர்த்தம். சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற புளின்னு தான் அர்த்தம். அமிர்தம்னெல்லாம் அர்த்தம் கிடையாது. அது பிற்காலத்தில் வந்த கிறுக்கு பயலுக உண்மை தெரியாமல் உளறி வச்சுட்டு போயிருக்கிறானுங்க. பெரியார் சொன்ன மாதிரி இவனுக்கு காசுக்காக கூவி வச்சுட்டு போயிருக்கிறானுங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய 2026 வருடங்களாக இருக்கிற ஒரு ஐயத்தை நான் வந்து இப்போ நீக்கியிருக்கிறேன். இதுதான் உண்மை. தமிங்கிற வார்த்தை ஆப்பிரிக்காவில் இருக்குது. கூட ஒரு எல்லை சேர்த்தா தமிழ் ஆகி போச்சு. இதில் வந்து என்ன சந்தேகப்பட இருக்குதுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பன்னாட பயல்கள்லாம் சொல்கிற மாதிரி விளக்கத்தை நம்பாதீங்க. உண்மையிலுமே தமிழுக்கு வந்து புலின்னு தான் அர்த்தம். இப்போ மைதான் அப்படிங்கிற இந்தி வார்த்தை, அதுக்கு வந்து விளையாடும் இடம், கிரவுண்டுன்னு அர்த்தம் மைதான் அப்படின்னா. அப்போ வந்து தமிழில் வந்து அதை என்ன பண்ணுறா, அந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் ஏற்றும் பொழுது கூட ஒரு அப்படிங்கிறத சேர்த்துறான். அக் அக அப்படிங்கிறதுல இந்தியில் இருக்கிற எழுத்து தான். அந்த அம்மையை தூக்கி போட்டு அது தமிழ் பண்ணிட்டானுங்க பைத்தியகார பயலுக. அதில் உண்டானது தான் மைதானம், சாதம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அப்படிங்கிற ஒளியோடு வரக்கூடிய அனைத்துமே வந்து இந்தி சமஸ்கிருத வார்த்தைகள் தான். தமிழில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் எங்கே வந்து அப்படிங்கிறது விகாரம் வந்து ஒரு வார்த்தை முடிந்தாலும் அது தமிழ் கிடையாது. சத்தியமாக வந்து சமஸ்கிருதம், இந்தி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த பைத்தியகார பயலுகள்லாம் சொல்கிறது இல்லை. இந்த தமிழ் இலக்கணம்னு போட்டு எவனவனும் உருட்டிகிட்டு இருப்பானுங்க உட்காந்து. இவனுக்கெல்லாம் வந்து இந்த பார்டர் பாஸ் 35-40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவனுங்க தமிழ் மொழியில். இவனுங்களுக்கெல்லாம் தமிழை பற்றி எந்த ஒரு அறிவும் கிடையாது, வரலாறும் தெரியாது. அதனால் அதையெல்லாம் வச்சு அவனுக்கு சொல்கிறத உண்மையை நினச்சிட்டு தமிழை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக சொல்லுவானுங்க பொய்யும் பித்தலாட்டத்தையும். பொய்யை சொல்லி ஒரு மொழியை வளர்க்கவே முடியாது. உண்மையை சொன்னால் தான் அந்த மொழி வளருங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கடன் வாங்கி வைத்திருக்கிற அத்தனை வார்த்தைகளை நம்ம தமிழ் மொழியின் வார்த்தைகள்னு நினச்சிக்கிட்டு உருட்டிட்டு திரியிறானுங்க கிறுக்கு பயலுக அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அதனால் வந்து தமிழ் மொழி வரி வடிவம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தோன்றியது. இதுவும் உண்மை. அது வரைக்கும் வந்து தமிழ் மொழிக்கு வரி வடிவம் கிடையாது. இன்றைக்கும் பல மொழிகளுக்கு இப்போது ஊட்டியில் இருக்குது ஒரு படுகாஸ் அப்படின்ட்டு மொழி. அந்த மொழிக்கு இன்றைக்கி வரைக்கும் வரி வடிவம் கிடையாது. இல்லை, என்ன காரணம்னா அது பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி தான் படுக மொழி. அதுக்கு ஏன் வரி வடிவம் இல்லைன்ட்டு எவனையாவது பதில் சொல்லுங்க பார்க்கல. இந்த தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது இந்த நீலகிரி மாவட்டம். நம்ம போன்ற தமிழர்கள் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாய்மொழி படுகாஸ். இந்த அடிப்படை அறிவு வேணும் நமக்கு. அந்த மாதிரி வந்து வரி வடிவம் இல்லாத மொழியை தான் தமிழ் வந்து இந்த ஆப்பிரிக்கர்களால் இங்கே கலந்து வந்து பேசப்பட்டு மருவி தோன்றிய மொழி தான் வந்து இந்த தமிழ் அப்படிங்கிற மொழி. அது வரி வடிவம் வந்து 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சமணர்களால் அந்த வரி வடிவம் கொடுக்கப்படுகிறது. பேச்சு மொழியில் இருந்ததுக்கு வரி வடிவம். அதுக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் தான் எல்லா சங்க இலக்கியங்களும் தோன்றுகிட்டு இருக்கு. இதுதான் வரலாற்று உண்மை. இப்படி தமிழ் மொழிக்கு பின்னாடி இருக்கும் உண்மைகளை வந்து நம்ம ஏறக்குறைய 20 வருடங்களாக நான் வந்து இதை பகிர்ந்துட்டு வர்றேன். எவனும் காது கொடுத்து கேட்குறதில்ல. கேட்காட்டி போட்டு பொய்யை சொல்லி தமிழை உயர்த்திட்டு இருக்கிறவனுங்க எப்படி மனசாட்சியை அடகு வச்சுட்டு தானே இதை வந்து அப்படியே அமுக்கி வச்சுக்கிறானுங்க. அரசில் இருக்கிற வந்து அந்த வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் எல்லாம் வந்து 35-40 மார்க் வாங்கின பார்டர் கேஸுங்கிறதுனால இதெல்லாம் புரியாது அவனுக்கு. அதனால் அவனுக்கு வந்து தன்னை விட ஒரு அறிவாளி எங்கேயோ இருக்கிறானே அப்படின்ட்டு இந்த கவுண்டமணி படத்தில் வர்ற மாதிரி துணி துவைக்கிற பையனுக்கு இவ்வளோ அறிவா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்னுடைய நிலைமை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.